பாரு எவ்வளவு பேனு ஈரும் கிடக்குன்னு. பேனு பார்க்க வாடி வாடி வாடின்னு கூப்பிட்டா வாரதே கிடையாது. திங்கு 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 திங்குன்னு தான் ஆடிக்கிட்டு கிடப்பா. ஆமா, உனக்கு தலையில கை வச்சாலே தலை வலிக்க ஆரம்பிச்சிருமே. சத்த இருடி. ஏய் தருணி, எங்கிட்ட இங்கிட்டு ஓடிராதடா. பூமாரிக்கு பார்த்த பின்னாடி உனக்கும் தலையில பேனு பார்க்கணும். அடுத்து நம்ம தானா? ஆத்தாடி ஆத்தா, தலைய திறந்தா ஈரும் பேனுமால இப்படி கிடக்கு. ஒய்யார கொண்டையில தாளம்பூவா திறந்து பார்த்தா ஈரும் பேனுமா. இந்த பழமொழி உனக்கே சொன்ன மாதிரில இருக்கு. எம்புட்டு பேனு. பாட்டி ராணி, தினமும் பேனை இழுத்து விட்டா ஏன் இப்படி புழுக்க போகுது? உனக்கு வெட்டிக்கதை பேசுறதுக்கே நேரம் சரியா இருக்கு. எங்க புள்ளைகளுக்கு பேனு பார்க்க சோறு ஊட்ட உனக்கு நேரம் இருக்கு. ஆமா, யாரு என்ன பண்ணாலும் இந்த கிழடிக்கு என்னை குறை சொல்றதே ஒரு வழக்கமா போயிருச்சு. இவ தலையில பேனு இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? பாட்டி, பாண்டி எங்கடி? இன்னும் ஆள காணா? எத்தே அவங்களுக்கு ஏதோ மீட்டிங் இருக்கான்ட்டே. அதான் வெள்ளனத்திலே கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டாங்க. புள்ளைகளுக்குலாம் லீவு விட்ட மாதிரி என் மகனுக்கு லீவு விட்டா அவனும் வீட்ல உட்கார்ந்து நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு கிடப்பான். என் மகன் இந்த குடும்பத்துக்காக ஓடா தேயிறான். லீவுங்கிறதே கிடையாது. அப்பதான் நாங்க ஸ்கூல் படிக்கிறோம், எங்களுக்கு லீவு விடுறாங்க. அப்பா என்ன ஸ்கூல்ல படிக்கிறாங்க, லீவு விட சொல்றீங்க? பாருங்க, உங்களுக்காக தானே உழைக்கிறேன். அவனுக்கு ரெஸ்ட் வேணும்லையா? அதான் சொல்றேன். ஏதாவது வெயில்ல வேலைக்கு போயிருக்கேன் பாரு. மணி பத்தியே 9 மணி ஆகுது. என்னமா வெயில் பல்ல காட்டிக்கிட்டு இருக்குன்னு. அப்பா என்ன வெயில்லையா வேலை பார்க்கறாங்க? அப்பா ஏசிக்குள்ள உட்கார்ந்தா வேலை பார்க்கறாங்க. நம்மளுக்கு தான் பாருங்க வேர்த்து வேர்த்து ஊத்துது. ஃபேன் 5ல ஓடுனாலும் காத்தே வர மாட்டேங்குது. இருந்தாலும் வெயிலுக்குள்ள போகணும்ல. இங்க பாரு, உங்களுக்குலாம் லீவு விட்டு என்ன என்ஜாய்மெண்டா வீட்டுக்குள்ள ஆடி ஓடி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் மயன் ஓடா தேயிறேன். ஆமாத்தே, நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரிதான். பிள்ளைகளுக்கு ஒழுங்கா ஸ்கூல்ல வச்சா ஸ்கூல்லயே இருந்திருக்குங்க. லீவை விட்டு வெயில்ல கிடந்து ஆட்டமா ஆடுதுங்க. எப்படா 1.5 மாசம் லீவு முடியுமோன்னு இருக்குதே. இதுலயே கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியல பாத்துக்குங்க. ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா அழகா ஸ்கூல்லயே சேஃப்டியா இருக்குங்க. நம்ம கவலை இல்லாம இருக்கலாம். இப்ப இதுல கண்காணிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குதே. அம்மா, நாங்க வீட்ல இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எங்களை எப்படா ஸ்கூலுக்கு அனுப்புவோம்னு நீங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அட அப்படி சொல்லலடி. லீவ் விட்டா வீட்ல உட்கார்ந்து விளையாடுறீங்க. ரோடா போய் இல்ல வெயில்ல விளையாடுறீங்க. காலையில விளையாட போனா சாயந்தரம் தான் வாரியே. உங்களை தேடி திரிய வேண்டியது கிடக்கு. ஒவ்வொரு வீட்லயா போய் பூமாரி இருக்காளா தருணி இருக்கானான்னு கேட்டு கேட்டு வர வேண்டியதா இருக்கு. இதுவே ஸ்கூலா இருந்தா காலையில 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவியே. நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். அத தாண்டி சொல்றேன். அட போம்மா, எப்ப பார்த்தாலும் ஸ்கூல் எப்ப திறப்பாங்க ஸ்கூல் எப்ப திறப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு இங்கிலீஷ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை ஸ்கூல். அப்புறம் காசு கட்டி படிக்க வைக்கிறது நாங்கல்ல. ஸ்கூலும் சொல்லாம அப்புறம் விளையாடுனா சொல்ல முடியும்? ராணி அக்கா, இந்த வந்துட்டாளுகல்ல, செத்த நேரம் இவள தனியா விட மாட்டாளுக. என்னமோ 10 15 போலீஸ் பின்னாடி திரியிற மாதிரியே இவ பின்னாடியே துரத்திக்கிட்டு திரியிறாளுக. இப்பதே உட்கார்ந்து வீடடிக்கு இருக்கா, அதுக்குள்ளேயும் தேடி வந்துட்டாளுகளே. எப்ப பார்த்தாலும் ராணி அக்கான்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு திரியிறாளுக. காலையில அவளுக வீட்டுக்குள்ள எல்லாம் வேலையே இருக்காதா? புருஷமார்களா மாமியார்மார்கள்லாம் இவளுகளை கிழிக்க மாட்டாளுகளா? ஒரு நாள் வீடடங்கி வேலை பார்த்ததை நான் கூட பார்க்கலையே. இப்படியே வீடு வீடா உட்கார்ந்து புரணி பேச திரியிறாளுக. பத்தாததுக்கு என் மருமகளையும் கெடுக்கிறாளுக. பெரியம்மா, நீங்களும் என்கிட்ட தான் உட்காந்துருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா பெரியம்மா? சாப்பிட்டீங்களா? அது ஒண்ணும் இல்ல பெரியம்மா, இன்னைக்கு 100 நாள் வேலை இருக்கு. அதான் ராணி அக்கிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வந்தோம். போன வாரம் பூரா பக்கத்து ஊர்க்காரிக தானே வேலை பார்த்துக்கிட்டு கிடந்தாளுக. இந்த வாரம் நம்மளுக்காக்கா. பாட்டி, புள்ளைகளுக்குலாம் லீவ் முடிஞ்சு வீட்ல இருக்குங்க. அதுல எல்லாம் தனியா விட்டுட்டு நான் எப்படி வர முடியும்? நீங்க வேணா போயிட்டு வாங்களே. எக்கா, பிள்ளைகளை எல்லாம் பெரியம்மா பாத்துக்குவாக்கா. சமைச்சு வச்சுலாம் வச்சுதானே இருப்ப. அதெல்லாம் பெரியம்மா கண்ணு கருத்துமா பாத்துக்குவாங்க. இங்க நட்டா உட்காந்துருக்க போறத அங்க வந்து உட்காந்துருந்தீங்கன்னா 300 ரூபாய் கிடைக்கும். ஏன் விடுறக்கா? வாக்கா. சரி டி. அக்கா சீக்கிரமா வாக்கா. சூப்பரண்ட் கறியை வேற மாத்திட்டாங்களாம். வேற யாரோ புதுசா வந்திருக்காங்களாம். அவ எப்படி இருப்பான்னு தெரியல. கிளிக்க போறா. 100 நாள் வேலைக்கு போறாங்களாம்ல. 100 நாள் வேலைக்கு எங்க போனாலும் வேலை பார்க்க போறது கிடையாது. நல்ல எங்கனா பார்த்து உட்கார போறதுக்கு என்ன அவசரம்? பெரியம்மா என்ன பெரியம்மா என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லடி 100 நாள் வேலைக்கு போறதுக்கு
எங்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில எல்லாம் போய் சொல்லிடாதீங்க பெரியம்மா, பெரும் பிரச்சனை ஆயிரும். அப்புறம் எங்க வீட்டு சீக்கிரட்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரும். நாங்க 100 நாள் வேலைக்கு போய் ஒரு வேலையும் பார்க்காம இருக்கிறது. ஆமா பொல்லாத சீக்ரெட் கம்பெனி சீக்ரெட். அட போங்கடி, 100 நாள் வேலைக்கு போறவங்க பூரா இந்த வேலைய தான பாக்குறீங்க, வேலை எங்க பாக்குறீங்க? அம்மா அம்மா வீட்ல இருந்தா அப்பதான் திட்டிக்கிட்டே இருப்பாங்கம்மா, நாங்களும் உங்களோட வாரோம்மா. ஆமாம்மா நாங்களும் வாரோம். புள்ளிகளா, நாங்களே வேகாத வெயில்ல போய் வேலை பார்க்க போறோம், நீங்க எல்லாம் எதுக்கு? நல்ல வீட்டுக்குள்ள நல்ல ஃபேனை போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு தூங்குங்க. ஆமா புள்ளிகளா, வேகாத வெயில்ல எதுக்கு வெளியில போறீங்க? வீட்டுக்குள்ள இருங்க. உங்க அம்மாக்காரி மரத்துல நல்லவே தூங்குவா, பூச்சி போட்டு வர. நீங்க வீட்ல தூங்குங்க புள்ளிகளா. எத்தே 100 நாள் வேலையில நாங்க என்ன தூங்கவாத்தே போறோம், வேலை பார்க்கத்தே போறோம். நீங்க 100 நாள் வேலை பார்க்கற லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? இந்த கிழடிக்கு நான் வேலைக்கு போறதே பிடிக்காது. எந்த நேரம் பார்த்தாலும் சமையல் கட்டுல கிண்டிக்கிட்டே இருந்தா சந்தோஷமா இருக்கும். அடியே வசந்தி, சின்ன பொண்ணு, முன்னாடி போய் தெருமுக்குள்ள நில்லுங்கடி, நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு இந்த வாரேன். சரிக்கா, சீக்கிரமா வா. எக்கா லேட்டா கீப்பறாதக்கா, சூப்பரண்ட் வேற மாத்தி புட்டாங்களா, அவ எப்படின்னு நமக்கு தெரியாது பாத்துக்க, சீக்கிரமா வா. சரிடி சரிடி. என்னடி சின்ன பொண்ணு, இன்னும் ராணி அக்காவை காணா? நம்ம முதல்ல ராணி அக்காக்கு தானே சொல்லிட்டு வந்தோம், ஏன் இந்த ராணி அக்கா இப்படி பண்ணுது? நான் வார வழியில பார்த்தனே, ராணி அக்கா மீனையில நறுக்கிட்டு இருந்துச்சு வெளியில உட்கார்ந்து. நீ போ பர்மிளா, நான் பின்னாடியே வாரேன்னு சொல்லுச்சு. என்னது, ராணி அக்கா மீனை நறுக்கிட்டு இருந்துச்சா? அப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போவோம். மீன் குழம்பு நல்லா சுட சுட வச்சு கொண்டு வரும். ராணி அக்கா வைக்கிற மீன் குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடியே சின்ன பொண்ணு, ராணி அக்கா வைக்கிற மீன் குழம்பு நல்லா தாண்டி இருக்கும், அது வச்சு 100 நாள் வேலைக்கு கொண்டு வரதா என்னன்னு தெரியலையே. ஏக்கா அதெல்லாம் கொண்டு வரும்க்கா. இந்த ராணி அக்கா வந்துருச்சுல, வாக்கா வாக்கா, உனக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏக்கா மீன் குழம்பு கொண்டு வந்தியா? அடியே எங்க வீட்ல மீன் குழம்பு வச்சோம்னா உனக்கு எப்படி தெரியும்? ஏக்கா இந்த பரிமிள அக்கா தாக்கா சொல்லுச்சு, வார வழியில உட்காந்து மீன் நறுக்கிட்டு இருந்தியாம்ல. ஆமாக்கா, நான் தான் சொன்னேன். ஆமாண்டி, நல்ல ஃப்ரெஷ்ஷான வெள மீன் வந்துச்சு, அதத்தே நறுக்கி குழம்பு வச்சிட்டு பொரிச்சிட்டு வாரேன். ஏக்கா எடுத்துட்டு வந்திருக்கீல, நீ சொல்லும் போதே வாயிலாம் ஊறுதுக்கா. இல்லட்டி சின்ன பொண்ணு, நம்ம வேற காட்டுக்குள்ள வேலை பார்க்க போறோம். மீன் குழம்பு அள்ளிட்டு வந்து காத்து கருப்பு நம்ம மேல ஒட்டிக்கிறதுன்னா என்னடி செய்யறது? அவன் குழம்புலாம் எடுத்துட்டு வரல. என்னக்கா இப்படி சொல்ற? நீ மீன் குழம்பு கொண்டு வருவேன்னு நான் ஆசையா இருந்தேன். என்னக்கா? அடியே அதுக்கு என்னடி, 100 நாள் வேலை பார்த்துட்டு வீட்ல வந்து ஒரு கிண்ணத்துல வாங்கிட்டு போ. இருந்தாலும் வேலை வாக்குறதுல வச்சு சாப்பிடுற மாதிரி இருக்குமா? இவளுக்கு எல்லாம் நாக்குணர்ச்சியாத்தையும் கேக்கும். ஏன் அப்படிப்பட்டவ வீட்ல வச்சு கொண்டு வர வேண்டியதானே? சரி சீக்கிரமா வாங்க போவோம். எவ்வளவு நேரம் கிட்டே நின்னுக்கிட்டு இருக்கிறது? அதான் ராணி அக்கா வந்துருச்சுல, சரி சரி வாங்க போவோம். ஏங்கட்டி நீங்க இப்பதே 100 நாள் வேலைக்கு போறீங்களா? ஆமா சரோஜாக்கா, நீங்க இப்பதே வரீங்களா? ஆமாடி, எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரணும்ல. சரி எல்லாரும் வரச நடங்கடி. இன்னைக்கு யாரோ சூப்பரண்ட் எல்லாம் மாத்திட்டாங்களாம்ல, வேற சூப்பரண்ட் வராங்களாம்ல. ஆமாக்கா, இப்படியே நின்னு பேசிக்கிட்டு இருந்தா முத நாளே சூப்பரண்ட் கிட்ட போய் திட்டுதே வாங்கணும். சீக்கிரமா வரச நடங்க. ஏட்டி சின்ன பொண்ணு, இது என்னடி எல்லாரும் மும்மரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? இது 100 நாள் வேலை தானே, நம்ம எதுவும் மாத்தி வந்துட்டோமா? அதான வசந்தி அக்கா, நம்மளுக்கு முன்னாடி வந்து இவ்வளவு சின்சியாரிட்டியா வேலை பார்த்துக்கிட்டு கிடக்காங்களே. என்னடி எல்லாரும் அரக்க பறக்க இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? இங்கிட்டு வந்தா செத்த ரெஸ்ட் எடுக்கலாமே நினைச்சு வந்தா நம்மளே வேலை பார்க்க விட்டுவாங்க உள்ள இருக்கே. கேட்டீங்களா, என்னைக்காவது 100 நாள் வேலைக்கு கரெக்ட்டா வந்திருக்கீங்களா? அப்படி என்னவே வீட்ல வெட்டி முடிக்கிறீங்களோ தெரியல. உங்களோட வயசான கிழடி நானே நேர பொழுதோட வந்து வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கேன். என்னடி பண்றீங்க? ஆளாளுக்கு ஒரு வேலையை மடக்கு மடக்கு பாருங்கடி. ஆமா, வீட்டுல ஒரு வேலையும் பாக்குறது கிடையாது. ஆனா ஊரா விட்டு வேலையை மட்டும் நல்லா பார்க்க வேண்டியது. அடியே வீட்ல வேலை பார்த்தா காசா குடுக்குற? இல்ல இல்ல, இங்க வேலை பார்த்தா காசு குடுக்குறாங்கல்ல, அதே மாங்குன்னு வேலை பார்க்கறேன். சூப்பரண்ட் காரரு அப்பதையே வந்து கேட்டுட்டு போனாரு, இன்னும் பாதி ஆட்களை காணாமேன்னு. நான் தான் சொன்னே வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு. இப்போ வந்துருவாரு. அரக்க பறக்க வேலையை பாருங்க, இல்ல சீட்டை கிழிச்சு போடுவாரு. ஆமா ராணி அக்கா, புது சூப்பரண்ட் வேற வந்திருக்காருல. நம்ம வாட்டுக்கு இப்படி மச மசம் நின்றுகிட்டு இருந்தா கிளியா கிளிப்பாரு. நம்மளும் வேலை பார்க்கற மாதிரி ஆக்சனை போடுவோம்க்கா. ஆமாண்டி, நீ சொல்றது சரிதே. தூதுவளையால அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. ஏன் வசந்தி அக்கா, 100 நாள் வேலைக்கு போக போறேன்னு உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு வரலையா? தூதுவளையை அரைச்சு தின்னுட்டேன்னு சொல்லணுமா? அட போடி, நம்ம வேலை பார்க்கறோம்ல, அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்கு தாண்டி பாட்டு பாடுறேன்.
ஆமா வந்தது லேட்டு, இன்னும் ஒரு வேளை பார்க்கல, அதுக்குள்ளேயும் பாட்டு கேக்குது பாட்டு. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லுக்கட்டு ஆட்டம் போட்டோமே. நண்டூரும் வயலோரும் புடிச்சு நாங்க நண்டு குழம்பு வைப்போம், ருசியா இருக்கும் திங்க திங்க ருசியா இருக்குமே. இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது. புத்தால மலையோரம் ஓடி வருது, சந்தோஷ காட்டுக்குள்ள தேடி வருது. அடமானே தேடி சொல்ல மாமனோட ஆசாமி, உன்னை எண்ணி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லி போட்டேன், என்ன உசுர வச்சு பார்த்துக்குங்க. நீங்க மட்டுமே உங்க வீட்டுக்காரங்களை நினைச்சு பாட்டு பாடுவீங்களா? நானும் என் வீட்டுக்காரக்காக ஒரு பாட்டு பாடுவேன். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கை சேருதே சொர்க்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். ஏக்கா ஏக்கா புது சூப்பரண்டு வாராரு போல இருக்குக்கா. பரவாயில்லையே, வேலையெல்லாம் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏமா அப்பதே வந்தேன், நீங்க எல்லாம் காணா. சார் அது ஒண்ணும் இல்ல சார், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, நாளை பின்னெல்லாம் கரெக்டா வந்துரும் சார். ஏமா இந்த ஊருக்கு நான் தாமா புது சூப்பரண்டா வந்திருக்கேன், இனிமேலாம் லேட்டெல்லாம் வரக்கூடாதுமா, சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துடணும். எல்லாரும் அப்படியே நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்துறேன். சரி சார். சரிம்மா, எல்லாரும் வேலைய பாருங்க, நான் போய் சிட்டைய குறிக்கிறேன். சரி சார், சரி சரி, நீங்க போய் எண்ணல்ல போய் உட்காருங்க, நாங்க வேலையை பாக்குறோம். சூப்பரண்டு கார் போயிட்டாரு, சூப்பரண்டு கார் போயிட்டாரு. ஜிமிக்கி 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 பொண்ணு, மினுக்கி 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 பொண்ணு. சாக்லேட்ல செஞ்ச சாக்லேட் சிலையாட்டம், டீங் 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 டீங். அடியேக்கல அதான் சூப்பரண்டு போட்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டார்ல, வாங்கிட்டு என்னெல்லாம் பார்த்து போய் உட்காருவான். கேட்டு இன்னொரு நாள் வேலையில வந்து வேலையா பார்க்க மாட்டீங்களா? உட்கார்ந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டே கடங்கடி. ஏமா இந்த வேகாத வெயில்ல வேலை பார்க்க முடியுமா? செத்த ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமாட்டு வேலை பார்க்கறோம். ஏட்டி சின்ன பொண்ணு, அந்த ஆலமரத்துக்கு போய் உட்கார முடியும், அங்கதான் காத்து சிலு சிலு சிலுன்னு வரும். சரி சரி, வாங்க சீக்கிரமா போய் இடத்த பிடிப்போம்.